நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குமாரர் துரியோதனனை அர்ஜுனன் உரைப்பணியில் நிலைக்குலைய வைத்தான். பணிகிறேன் குருவே. ஆயுஷ்மான் பவ. அர்ஜுனா, உன்னை எண்ணி கர்வம் கொள்கிறேன். நீ நிகரற்றவன். சந்தேகத்திற்கு இடமின்றி இப்போட்டியில் நீ வெற்றி பெற்றாய். மற்றவர் தாம் கற்ற கலையைக் கொண்டு இப்போட்டியில் உன்னை வீழ்த்த தவறினர். இந்த ஜகத்தையே ஜெயம் கொள்ளும் சக்தியானது வில்லேந்தி நிற்கும் இந்த விஜயனிடம் உண்டு. அஸ்தினாபுரத்து பிரஜைகளே, என் சீடனும் தமது இளவரசனுமான அர்ஜுனன் தலை சிறந்த வில்லாளன் என்று தெள்ள தெளிவாக அறிவிக்கின்றேன். பாண்டவ இளவரசர் அர்ஜுனன், பாண்டவ இளவரசர் அர்ஜுனன், பாண்டவ இளவரசர் அர்ஜுனன். அர்ஜுனா, துரியோதனனை விடுவிப்பாயாக. பாண்டவ இளவரசர் அர்ஜுனன், பாண்டவ இளவரசர் அர்ஜுனன், பாண்டவ இளவரசர் அர்ஜுனன். நீ யார் என்று கூறு.
அரங்கத்தில் நானேற்றும் அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தார்கள்? கதிரவனுடைய பேரொளி காரிருளை கிழிப்பது விதி. அது பெறாது அடுத்தவரின் அனுமதி. ஆணையை ஏற்று ஆதவன் உதிப்பதில்லை ஆச்சாரியரே. परशुराम शिष्य कर्णः சஞ்சயா, நடப்பதென்ன? மகாராஜா, ஒரு விவரமறியா வில்லாளன் குமாரர் துரியோதனனுக்கு உதவி செய்து அர்ஜுனனுக்கு இணையாக வீரநடை போட்டு நுழைகின்றான். வந்திருப்பவன் ஒருவேளை நமது பிரஜையாகவும் இருக்கலாம். நீ எதிர்ப்பது அர்ஜுனன் என்பதை அறிவாயா? இளைஞரே, நடக்கும் போட்டி அம்புலி குலத்தின் வெம்புலிகளுக்கானது. அறிவேன் ஆச்சாரியரே. அம்புலி குலத்தின் வெம்புலிகளுக்கு போட்டி நடக்கும் வரையில் அமைதி காத்தேன் நான். ஆனால் அர்ஜுனனுடைய ஓரிரு வித்தையை கண்டு தாம் ஆனந்தமடைந்து அகிலத்தை வெல்லும் அசகாய சூரன் என்றீர்கள். நிற்கும் விஜயனிடம் ஜகத்தையே ஜெயம் கொள்ளும் சக்தி உண்டென்றீர்கள். நானும் இந்த ஜகத்தின் ஓர் அங்கமாவே. ஆகையினால் என்னை போல் அங்கம் வகிக்கும் மற்ற வீரர்களின் வீரம் காக்க அரங்கத்தில் பிரவேசித்தேன். ஒன்று தமது சீடன் அர்ஜுனன் அம்புலி குலத்தின் சிறந்தவன் என்று அறிவியுங்கள். இல்லையெனில் தன் வில்லேந்தி என்னுடன் நேருக்கு நேர் நின்று போட்டியிட்டு தம்முடைய வித்தையை போற்றச் சொல்லுங்கள். தம்முடைய வித்தையை போற்றச் சொல்லுங்கள். நீ வில்லில் விற்பன்னனா இல்லை வாய் சொல்லில் விற்பன்னனா? குலகுருவே, நேர்ந்திருப்பது பெரும் சங்கடம். அனைவர் முன்னாலும் சந்திர வம்சத்திற்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது. அர்ஜுனன் நிச்சயம் வெல்வான், அதில் ஐயம் ஏதுமில்லை. ஆனால் ஒரு இளவரசன் சாதாரண வீரனோடு மோதுவதா? போட்டியில் அர்ஜுனன் தோற்றால் சந்திர வம்சம் மேலும் அவமானத்தை சந்திக்கும். விதுரா, என்ன சிந்தனை ஆச்சாரியரே? சந்தேகம் தம்முடைய சீடனின் மீதா, தம்முடைய சிக்ஷையின் மீதா? தம்முடைய சிக்ஷையின் மீதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சிந்தனை ஆச்சாரியரே? சந்தேகம் தம்முடைய சீடனின் மீதா, தம்முடைய சிக்ஷையின் மீதா? எனது நாமம் கர்ணன். தனுர்வித்யை பயில தம்மை நாடி வந்தேன். என் தந்தை கங்கை மைந்தர் பீஷ்மரின் ரதசாரதி. புறப்படும் முன் ஒன்றை உணர்த்த எண்ணுகிறேன். நான் அகிலத்தின் சிறந்த வில்லாளனாக தேர்ச்சி பெற்று திரும்புவேன். தமது சீடர்களை விட தலை சிறந்து விளங்குவேன். நான் உன்னை அறிவேன். கல்வி பயில்வதற்கு குருகுலம் வந்து வந்தானே நீ? தவறு ஆச்சாரியரே. நன்னெறி பயில இன்முகத்தோடு தம்மிடம் வந்தவனை
அன்றே தாம் வன்சல் கூறி ஏற்க மறுத்து கொன்று சாய்த்தீர்கள். ஆச்சாரியர் அன்று ஏற்க மறுத்தது உனது பாக்கியம் என்று எண்ணிக்கொள். ஏற்றிருந்தால் உனது வலது கர பெருவிரல் என்று இல்லாமல் போயிருக்கும். ஒருவரை மகானாக்குவதற்கு குரு விருப்பம் கொள்ளலாம். அதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள், வேறு சிலர் சூழ்ச்சி செய்வார்கள். போட்டி மேடையில் ஒரு வீரன் தன்னை நிரூபித்தாக வேண்டும் என்கிறீர்கள். அதுதானே தம் வாக்கின் அர்த்தம் மாமா அவர்களே? என் மனதில் உள்ளதை அப்படியே கூறுகிறாயே, அதைத்தான் நான் கூற வருகிறேன். இந்த சவாலை ஏற்காது மறுத்தால் அது குருவிற்கு அவமானம் இல்லையா? சவாலை ஏற்பாயா அர்ஜுனா? செய்தி செவிகளை எட்டிய கணமே அந்த சவாலை நான் ஒப்புக்கொண்டேன். போட்டியின் அறிவிப்பிற்காகத்தான் காத்திருக்கிறேன். சற்று பொறு அர்ஜுனா. ஒரு போட்டி துவங்கப்படும் முன் அதில் போட்டியிடுபவர்கள் யார் என்று வீற்றிருப்பவர்கள் அறிய வேண்டும். தர்மம் மற்றும் குல வழக்கத்தின்படி ஒரு அரசன் மற்றொரு அரசனோடும் வேறு இளவரசர்களோடும் நேருக்கு நேர் மோதலாம். ஒரு இளவரசன் மற்ற இளவரசர்களோடும் வேறு மகா மந்திரிகளோடும் நேருக்கு நேர் மோதலாம். ஒரு மகா மந்திரி மற்ற மகா மந்திரிகளோடும் வேறு சேனாதிபதிகளோடும் நேருக்கு நேர் மோதலாம். இந்த விதியானது விளக்குவது யாதெனில், குல வழக்கப்படி ஒரு வீரன் தனக்கு நிகரான மற்றொரு வீரனோடே மோத வேண்டும் என்பதாகும். நீ யார் என்ற விவரம் கூறு. உன்னை பற்றி நீ இதுவரை கூறவில்லை. போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன்பாக உன்னை பற்றிய விவரத்தை எடுத்துரை. நீ ஒரு ராஜகுமாரனை போல் தெரியவில்லை. எக்குலத்து சத்திரியன் என்று கூறு. இது பற்றி இனி வினவ வேண்டாம் கிருபாச்சாரியரே. பெரும் வீரம் பொருந்திய மாவீரனை அவமதிப்பது அழகல்ல. அவமானமா? என் குலத்தை பற்றி உரைப்பதை என்றும் நான் அவமானமாக எண்ணியதில்லை ஆச்சாரியரே. கூறுகிறேன், கங்கை மைந்தர் பீஷ்மரின் சாரதி அதிரதனுடைய மகனாவேன் நான். அதிரதனுடைய மகனாவேன் நான். தேரோட்டி மகனா? தேரோட்டி மகனுக்கா இந்த துணிவு? ஒரு சத்திரியன் அல்லாது நீ எவ்வாறு அஸ்திர கலையை பயில எண்ணினாய்? நான் தேரோட்டி மகன்தான். இன்று எண்ணி பெருமைப்படுகிறேன். இன்று வரை ஸ்ரத்தையோடு கங்கை மைந்தருக்கு தேரோட்டுகிறார். தாயை எண்ணி கர்வம் கொள்கிறேன். என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர் அன்னை ராதை. இன்றும் ராதையின் மகனே என்று யாராவது என்னை அழைத்தால் எனது மனம் ஆனந்தம் கொள்கிறது. இன்றவரின் தொழிலை கூறி ஒருவனை அவமானப்படுத்த வெட்கமாக இல்லை. ஒரு தேரோட்டி மகனால் அரசகுமாரனோடு நேருக்கு நேர் மோத இயலாது. ஏன் மோத இயலாது? என் வீரத்திற்கும் ஈழவரின் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்? மலையை உடைக்கும் நீரின் பிரவாகம் எங்கு தோன்றியதென்று எவரும் வினவுவதில்லை.
ஏனெனில் அதன் சக்தியே அதன் அடையாளம். ஈசனின் சிரத்தை அலங்கரிக்கும் புஷ்பத்தை யாரும் கேட்பதில்லை நீ எங்கு தோன்றினாய் என்று. ஏனெனில் அதன் சௌந்தரியமே அதன் கோத்திரம். பிறகு ஏன் என்னை மட்டும் வினவுகிறீர்கள்? கூறுங்கள், கூறுங்கள், கூறுங்கள். இவனை மன்னித்தருளுங்கள் ராஜகுரு. வா மகனே. தவறு தந்தையே. இன்று இவ்வரங்கத்தில் என் திறனை நான் வெளிப்படுத்தியே தீர வேண்டும். வில்லாற்றலில் நான் அர்ஜுனனை விட தலை சிறந்தவன். மௌனம் காப்பாய் மகனே. புறப்படி இவ்விடம் விட்டு. இது உனது தந்தையின் ஆணையாகும். நீ இவ்வரங்கத்தில் போட்டியிடக்கூடாது. சென்றுவிடு தேரோட்டி மகனே. உன் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பளி. இல்லையெனில் உனது வம்சமே நிலை குலையும் விதிப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்றுவிடு தேரோட்டி மகனே. உன் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பளி. இல்லையெனில் உனது வம்சமே நிலை குலையும் விதிப்படி. அன்றே உன்னிடம் கூறினேன், அற்பனான உனக்கு விற்பனனாகும் தகுதி இல்லை என்று. இப்பிறவியில் உன் எண்ணம் ஈடேறாது. புறப்படு மகனே. புறப்படு. இனி இங்கு நிற்காதே. மகனே, இங்கிருந்து புறப்படுவாயாக. வா. சற்று பொறு வில்லாளனே.
ராஜகுருவிடம் ஒன்றை வினவுவதற்கு விழைகிறேன். அன்று அந்தன குலத்தில் பிறந்த ராவணன் சத்திரிய குலத்தில் பிறந்த ராமனை எவ்வாறு எதிர்த்தார்? அசுர குலத்தின் ரிஷபர்வனுக்கு எதிராக நமது முன்னோர் துஷ்யந்தன் ஏனென்று அஸ்திரம் உயர்த்தினார்? ஏனெனில் ராவணனும் விருஷ்பர்வனும் ஒரு பிரதேசத்தின் அரசனாக இருந்தனர். குல வழக்கத்தின் விளங்கிவிட்டது. இங்கு வில்லேந்தி நிற்கும் இவன் ஒரு பிரதேசத்தின் அரசனானால் இவன் அர்ஜுனனோடு போட்டியிடலாம் அல்லவா? எனில் இக்கணம் முதல் அவமதிக்கப்பட்ட இந்த வில்லாளன் அரசன், நான் இவருக்கு அரச பட்டம் வழங்குகிறேன்.